அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஒரு முஸ்லிமிடம், ஒரு முஃமினிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்மை என்பது ஈமான் என்பதுதான். இறைநம்பிக்கை என்கின்ற அந்த ஈமான் அதன் அடையாளமாக பெறுவதும் அங்கீகாரம் பெறுவதும் அது இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குமான ஒரு பண்பு என்பது இந்த ஈமான், இறைநம்பிக்கை கொள்வதுதான். ஈமானுடைய சுவையை யார் உணர்கின்றாரோ, அந்த உணர்ந்தவர் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பேசுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எவரிடம் இந்த மூன்று தன்மை இருக்கின்றதோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டார். முதலாவது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற எல்லாத்தையும் விட அதிகம் நேசத்துக்குரியவராக இந்த இருவரும் அல்லாஹும் ரசூலும் ஆகுவது. இரண்டாவது, ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது. மூன்றாவது, இறை மறுப்புக்கு, குஃப்ருடைய அந்த தன்மைக்கு மாறுவதை, நெருப்பில் விழுவதை எப்படி வெறுப்பாங்களோ அது போன்று இறை மறுப்புக்கு, காஃபிருக்கு மாறுவதை வெறுப்பது. இந்த மூன்று தன்மை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டார், உணர்ந்தவர் ஆவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்.